ஹல்லேலூயா. ஆபிரகாம் ரோமரு 4:17 22 வரைக்கும் போய் பின்னால வாசிங்க. ரோமா 21-22 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஆபிரகாம் என்ன பண்ணானா, தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நோயே எண்ணாத, நோயே எண்ணாத, நோயே எண்ணாத. சொல்லிக்கிட்டே இருக்கு. உன் உடம்ப பார்க்காத, உடம்ப பார்க்காத, உடம்புல இருக்கிற நோயை பார்க்காத, உடம்புல இருக்கிற நோயை பார்க்காத, வீட்டுல இருக்கிற நோயையும் பார்க்காத, வீட்டுல இருக்கிற நோயை வீட்டுக்காரம்மா நோயையும் பார்க்காத, வீட்டுக்கார நோயையும் பார்க்காத, சொல்லுங்க, பிள்ளைங்க நோயையும் பார்க்காத. தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி தேவனுக்கு மகிமை செலுத்தி விசுவாசத்திலே வல்லவன். He gave glory to God. அதுக்கு பிறகுதான் faith ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நோயை பார்த்தா தோத்திரம் வருமா? சொல்லுங்க, நோயை பார்த்தா தோத்திரம் வருமா? நோயை சுகமாக்குற இயேசுவை பார்த்தா தோத்திரம் வருமா? ஆமா. வருமா வராதா? வரும். நோயை பார்த்தா என்ன வரும்? ஜெபம் வரும். நோயை சுகமாக்குற இயேசையாவை பார்த்தா என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும். ஸ்தோத்திரம் வரும். ஆஸ்பத்திரி கிட்ட போயிட்டு டாக்டருக்கு 1000 கும்பிடு போடுறீங்களே ஐயா, 10 முறை அந்த டாக்டர் வரட்டும் 10 முறை எழுப்பி நிக்கிறீங்களே, ஏன் அந்த டாக்டர் நம்புறீங்கல்ல? ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன்னுடைய வைத்தியராக இருக்கிற கர்த்தர், நானே ரத்தம் சிந்தின கர்த்தர். 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்பி வச்சார். 10 பேர் வந்து, ஐயோ ஐயோ அது ராட்சதம் ஐயா, ராட்சதம் ஐயா, நாங்க வீட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் ஐயா, அது பெரிய நோயாயா, அது சாதாரண நோய் இல்லையா ஐயா, அது மாறவே மாறாத ஐயா, நாங்க அப்படியே தான் இருக்கணும் ஐயா. வியாதியை பார்த்தான், எதிரியை பார்த்தான், கர்த்தரை பார்க்கல. காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த ராட்சதன் எல்லாம் நமக்கு சப்பாத்தி ஆயிடுவான். அந்த ராட்சதம் பெரிய ராட்சதம் பெரிய சப்பாத்தி, சின்ன ராட்சதம் சின்ன சப்பாத்தி, வாயில போட்டு கடிக்கலாம் வாடா அப்படின்னு பாருங்க. இதுதான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவருடைய ரகசியம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.